அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை விஜய் இன்று வெளியிட இருக்கிறார். ஏற்கனவே 2 கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை விஜய் வெளியிட இருக்கிறார். இதேபோல மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்வாகியுள்ளவர்களை விஜய் சந்தித்து பேசுகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை விஜய் இன்று வெளியிட இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று இணைகிறார்கள். ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை விஜய் இன்று வெளியிட இருக்கிறார். ஏற்கனவே 2 கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கும் நிலையில் இன்று 3வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை விஜய் வெளியிட இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிடுவதற்காக தற்போது அக்கட்சியின் தலைவர் விஜய் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே 2 கட்டங்களாக 38 மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இன்று 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிட திட்டமிட்டிருக்கிறது. அதன்படி 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் அந்த கருத்துக்களை கேட்டு விஜய் தனித்தனியாக மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதான சான்றிதழை மாவட்ட செயலாளர்களுக்கு அளித்து 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியலையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறார். மேலும் இன்று மிக முக்கிய நிகழ்வாக 2 மாற்று கட்சியிலிருந்து விலகிய 2 நபர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கின்றனர். குறிப்பாக விசிகாவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் பனையூர் அலுவலகத்தில் தற்போது அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளவிருக்கிறார். அதேபோன்று அதிமுகவிலிருந்து விலகிய ஐடி விங் இணை செயலாளர் நிர்மல்குமாரும் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போவதாகவும் அவருக்கு தேர்தல் தொடர்பாக முக்கிய பொறுப்பு வழங்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் முன்னதாக ஆதவ் அர்ஜுனாவும் சிடிஆர் நிர்மல்குமாரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட பிறகு இந்த மாவட்ட செயலாளர் சந்திப்பும் அதன் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் தன்னை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அதே போன்று அதிமுக ஐடி விங் இணை செயலாளரும் சிடிஆர் நிர்மல்குமாரும் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். இது மட்டுமின்றி மேலும் தகவல் தொழில்நுட்ப அணி, செய்தி தொடர்பாளர் அணி உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கும் மாநில அளவிலான பொறுப்புகளும் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. அந்த அறிவிப்பையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட இருக்கிறார். இந்நிலையில்தான் இந்த முக்கியமான நிகழ்வெல்லாம் இன்று நடைபெறக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை விஜய் இன்று வெளியிட இருக்கிறார். ஏற்கனவே 2 கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கும் நிலையில் விஜய் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இன்று வெளியிட இருக்கிறார். மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்வாகியுள்ளவர்களை சந்தித்து விஜய் பேசுகிறார். இதேபோல ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் விஜய் முன்னிலையில் தாவேக்கவில் இணைவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 3ஆம் கட்ட நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகம் வந்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று வெளியிட இருக்கிறார். ஏற்கனவே 2 கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கும் நிலையில் இன்று 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிடுகிறார். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார்
மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட இருக்கிறது. 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை விஜய் வெளியிடவிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் 2 கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் 19 என தனித்தனியாக பிரித்து இந்த சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் 38 மாவட்டத்திற்கான மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கட்சியின் தலைவர் விஜய் ஏற்கனவே 2 கட்டங்களாக வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் மீதம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவிக்க இருக்கிறார். அதற்காக 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இன்று அந்தந்த மாவட்ட செயலாளர்களை நேரில் சந்தித்து நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு.